ஹாய் ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது நியூசிலாண்டில் உள்ள சூரியன் மறைகிற ஒரு காட்சி தான் பார்க்க போகிறீங்க. சூரியன் மறைகிற ஒரு காட்சினா மற்ற இடங்களில் சூரியன் மறைகிற காட்சி பார்க்க இல்லாதான்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை. அதுக்குன்ற ஒரு இடமும் இருக்குது. சன்செட் பீச் என்று சொல்லி ஒரு இடம், அந்த பீச்சோட சேர்ந்த மாதிரி ஒரு இடம் ஒன்று இருக்குது. அந்த இடத்துக்கு தான் போய் கொண்டிருக்கிறோம். இந்த இடம் இருக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா போர்ட் வைக்காட்டோன்னு சொல்லி வெஸ்டில் இருக்குது. ஆக்லாண்ட்லேருந்து இதுக்கு போகிறதா இருந்தால் ஒரு 1.5 மணித்தியாலம் இருக்குமென்று நினைக்கிறேன். 1.5 மணித்தியாலம் 1.25 மணித்தியாலம் இருக்கும். இதிலிருந்து இந்த வாய்ஸ் வந்து அப்படி வாய்ஸ் ஓவர் இல்லாமல் போயிடும். நீங்கள் இந்த மாதிரி வியூஸ் அப்படியே பார்த்துட்டு வாங்க. நான் பீச்சில் போயிட்டு இந்த வாய்ஸை வந்து கண்டினியூ பண்ணுறேன். இது வந்து இங்கே வின்டர் டைம் இல்லை, சம்மர் டைமில் எடுத்தது. சம்மர் டைமில் எடுத்தால் தான் இப்படி இருக்கும். வின்டர் டைமில் கொஞ்சம் இன்னும் வித்தியாசமாக இருக்கும். பெருசாக இல்லை, சம்மர் டைமில் தான் இது எடுத்தது. இந்த ரோட்டில் வந்து போகும்போது பெருசாக நீங்கள் ஸ்பீடாக போக இல்லாது. நான் நினைக்கிறேன் 60 இல்லை 80 அந்த ஸ்பீடில் மட்டும்தான் போகலாம். அதுக்கு மேலே போக இல்லாது. அப்படி இல்லாட்டி சில ரோட்டுக்கு 50 ஸ்பீடில் போகணும். சன்செட் பீச்னு சொல்லி ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறோம். ஸோ இவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். எனக்கு ஃபோன் அந்த மாதிரி வீடியோ கேப்சர் பண்ணிவிட்டேன். கொஞ்சம் தான் சன்செட் பீச் பாருங்களை போட்டிருக்கு, சன்செட் பீச்னு சொல்லி. மறைகிற காட்சி உண்மையாக்குமே இதுக்கு பார்க்குறதுக்கு நிறைய மக்கள் வருவாங்க ஒரு இடத்துல இருந்து. நாங்கள் இப்படி அந்த மாதிரி நடந்து போயிட்டு கீழே அந்த பீச் சைடில் போயிட்டு நான் உங்களுக்கு அந்த மண் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். மண்ணோட கலர் வந்து இந்த பாருங்கள் எவ்வளோ கருப்பு கலரில் இருக்குது. மண் வந்து மண்ட கலர் பாருங்கள். பாருங்கள் மண்ட கலர் வந்து கருப்பு கலரில் இருக்குது. அது என்ன பாருங்க, இந்த சூரிய மறைகிற வெளிச்சத்தோடு அந்த மண்ணை கீழே கொட்டும்போது அவ்வளோ அழகாக இருக்கும். இதிலிருந்து கடல் மட்டம் வந்து கொஞ்சம் தூரமாக இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள். கரை அங்கேருந்து தண்ணி வர இடமும் நாங்கள் நிற்கிற இடமும் சரியான தூரத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது. இவ்வளோ தூரம் தண்ணி வர மாட்டேன்னு தெரியல. நைட்டில் வர மாதிரி நினைக்கிறேன். இந்த இதில் தண்ணி இருக்குது தானே. ஸோ அதனால் நைட்டில் தண்ணி இதுக்கிட்ட வரலாம்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு இந்த தண்ணி உள்ளுக்கு வர்ற மாதிரி இருக்குது, கொஞ்சம் முன்னுக்கு வர மாதிரி இருக்குது தண்ணி இப்போவே.
அந்த வானத்திட மேக கூட்டங்களுக்கும் சூரியன் மறைகிற டைமுக்கும் உண்மைக்குமே அவ்வளோ அழகாக இருக்கும். நேரடியாக நீங்கள் பார்க்கும்போது ஃபோனில் பார்க்குறத விட உண்மைக்கும் நேரடியாக பார்க்கும்போது அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும். இந்த பாறைகளும் சூழ மலைகள் தான் இருக்குது. அதான் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இந்த பீச்சஸ் வந்து சூழ மலைகள் தான் இருக்குது. இந்த என்ன சொல்கிறது, சிப்பி தான் எல்லாமே இருக்குது. நிறைய பாருங்க, அந்த கருப்பு கலரில் இருக்கிறது எல்லாமே அப்படிதான். மண்ட கலர் தான் வித்தியாசமாக இருக்குது, கருப்பு. நான் நினைக்கிறேன் நிறைய இடங்கள்ல இதே மாதிரி கருப்பு மண் இருக்குது. பட் இங்கே இது இருக்குது, அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். வீடியோஸ் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்திருக்கும் இதுக்கு முதல். ஆனால் இப்போ இதில் இருந்து உங்களுக்கு நேராக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். நிறைய பேர் வாகனங்கள் வந்து 4 வீலர்ஸில் வருவாங்க. அதுதான் பாருங்க, வந்து இதில் இந்த பீச் சைடில் ஓடி இருப்பாங்க. இந்த
சரி guys, இந்த வீடியோ இதோட நான் முடிச்சு கொள்கிறேன். இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். உங்களோட கமெண்ட்ஸில் எதுவும் இருந்தால் போடுங்க. எதுவும் இதற்கு மேலதிகமாக எதுவும் தேவைப்பட்டுச்சென்றாலும் போடுங்க. நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு வீடியோஸ் போட எலிமெண்ட்டாக போடுறேன். சப்போர்ட் இதுக்கு முதல் போட்ட தேங்க்யூ வெரி மச். இதுக்கு முதல் போட்ட வீடியோவுக்கு கமெண்ட் பண்ணதுக்கும் லைக் பண்ணதுக்கும் தேங்க்யூ வெரி மச்.